புதுசாக புயல்லாம் வருது. நீங்கள் கடலோரம் போனீங்கன்னா இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இதில் காலை வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் காலை வச்சா கீழே விழுந்துருவீங்க. அதெல்லாம் காலை வைக்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் காலை வச்சேன். கடைசியில் நானே விழுந்துட்டேன். எப்போல்லாம் கடல் கொந்தளிப்பாக இருக்கோ அப்போல்லாம் இயற்கையாகவே இது மாதிரி ஒரு தடுப்பு உருவாயிடும். இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சலாம் கடல் உள்ள போகக்கூடாதுன்னு. ஏன்னா ஒரு போட் இல்லை பாருங்கள் கடலில் யாரும் குளிக்கவும் கூடாது, இறங்கவும் கூடாது. ஏன்னா அலைகள்லாம் அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கும். இது பேர் வந்து நாங்கள் கடல் அரிப்புன்னு சொல்லுவோம். இதோட பேர் என்னன்னு தெரியல. இது ஏன் புயல் வரும்போது இல்லைனா கடல் கொந்தளிக்கும் போது மட்டும் வருதுன்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணி. இப்போ எங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கடல் அளவு ஒரு 15 அடியிலேருந்து 20 அடிக்கு வந்து ஏந்திருக்குது. அதே மாதிரி இந்த கடலோரத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 அடி இருக்கும். இந்த பள்ளம், இந்த பள்ளத்தெல்லாம் தயவு செஞ்சு இறங்கிடாது. நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் ஒரு பெரிய அலை வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. இந்த தடுப்பு இயற்கையாக உருவாகி தண்ணி ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறத தடுக்கும். இது மாதிரி டைமில் வெளியெல்லாம் எங்கேயும் போகாதீங்க, பீச்சுக்கெல்லாம் எங்கேயும் போகாதீங்க. நீங்கள் ஏன்டா போகிறீங்கன்னு என்ன கேட்கலாம். இது எங்கள் ஊர் தான் ஆபத்து எதுன்னு எங்களுக்கு தெரியும். டூரிஸ்ட் தான் வந்து ஆபத்தில் சிக்கிக்கிறீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க.